கோவிலுக்கு செல்வதால் ஒன்றல்ல பல நன்மைகள் இருக்கு. தினமும் கோயிலுக்கு போய் வழிபாடு செய்கிறவங்களுக்கு வாழ்க்கையில தெரியாம கிடைக்கிற 36 பெரிய நன்மைகள் இருக்குன்னு நம்ம பல பேர் யோசிச்சதே இல்லை. சிலர் மனசு அமைதிக்காக கோயிலுக்கு போறாங்க, சிலர் கடவுளை வேண்டிக்கிறதுக்காக போறாங்க. ஆனா உண்மையில கோவில் அப்படின்னா என்னன்னா, மனசுக்கு தூரமா ஒரு பாதுகாப்பான இடம். அங்க கொஞ்ச நேரம் கண் மூடி அமைதியா நின்னாலே மனசுக்குள்ள ஓடிட்டு இருந்த குழப்பம், பயம், பதட்டம் எல்லாம் தானாக குறைய ஆரம்பிச்சிடும். கோயிலுக்கு பின்னாடி இவ்வளவு பெரிய அறிவியல் காரணமும் ஆன்மீக சக்தியும் இருக்குது அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியாது. குறிப்பாக காலையில் சூரியன் உதிக்கிற நேரத்தில் கோயிலுக்கு போனால் அந்த நாள் முழுக்க ஒரு நல்ல எனர்ஜி உடம்புக்குள்ளே வேலை செய்யும். இப்போ ஓடிக்கிட்டு இருக்கிற வாழ்க்கையில் எல்லாருக்கும் தினமும் கோயிலுக்கு போக முடியல. அதுக்கு தான் நிறைய பேர் வீட்டுக்குள்ளேயே ஒரு சின்ன கோயில் வச்சுருக்காங்க. அங்கே சும்மா சாமியை நினைக்கிறது மட்டும் இல்லை, பூஜை பாராயணம் எல்லாம் பண்ணுறாங்க. வீட்டுக்குள்ளே கோயில் இருக்கிறதே ஒரு பெரிய பாதுகாப்பு மாதிரி. அங்கே எப்பவும் ஒரு நேர்மறை சக்தி இருக்கும். கோவில் ஆன்மீக விஷயம் மட்டும் இல்லை, உடல் நலத்துக்கும் ரொம்பவே உதவுது. ஆனால் இதை பல பேர் கவனிக்கவே மாட்டாங்க. உண்மையிலே கோயிலுக்கு போனால் ஒரு நன்மை இல்லை, பல நன்மைகள் வாழ்க்கையில் நடக்க ஆரம்பிக்கும். இதுக்கு முன்னாடி மனசார சொல்கிறேன், இந்த வீடியோவை பார்க்குற படிக்கிற எல்லாருக்கும் லக்ஷ்மி அம்மாவோட ஆசீர்வாதம் எப்பவும் கிடைக்கணும். இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்டில் உங்கள் இஷ்ட தெய்வத்தை எழுதுங்க. நம்பர் 1, நீங்கள் தினமும் கோயிலுக்கு போகிறவங்கன்னா வாழ்க்கையில் திடீர்னு வர்ற விபத்து, தற்கொலை, கொலை மாதிரி பயங்கரமான விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையிலேருந்து தூரமாக போயிடும். தெரியாமல் நடக்க போகிற தீங்குகள் கூட உங்களை நெருங்காது. நம்பர் 2, கோயிலுக்கு போகிறவங்க மனசுக்குள்ள ஒரு பலமான பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கும். அந்த சக்தியால் எந்த விதமான நெகட்டிவ் எனர்ஜியும், பேய், பிசாசு, பிரேதம் மாதிரி விஷயங்களும் கூட பக்கத்துக்கு வர முடியாது. அதனால தான் கோயிலுக்கு போகிறவங்க வாழ்க்கையில் பயம்னு ஒரு விஷயமே இருக்காது. தினமும் கோயிலுக்கு போகிறவங்களுக்கு கிரக தோஷம், நட்சத்திர தோஷம் எல்லாம் பெருசாக வேலை செய்யாது. செவ்வாய் தோஷமாக இருந்தாலும், ஜென்ம சனி, 7.5 வருஷம் காலம் ஓடினாலும், ராகு மகா திசை இருந்தாலும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நம்பர் 4, கோயிலோட விதிமுறைகளை மதித்து விரதம், உபவாசம், பாராயணம் மாதிரி விஷயங்களை நம்பிக்கையோட பண்ணி சாப்பாட்லேயும் கவனம் வச்சுக்கிட்டா உடம்புக்கு வர நோயெல்லாம் மெதுவாக தூரமாக போயிடும். நம்பர் 5, கோவிலுக்கு போக போக மனசுக்குள்ள நம்பிக்கையும் தைரியமும் தானாக உருவாகும். அதனால துக்கம், சோகம், மனச்சோர்வு எல்லாம் நீடிக்காது. எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் அதிகமாக உணர்ச்சியில் போகாமல், கல் மாதிரி கஷ்டப்படாமல் சமநிலையோடு எதிர்கொள்வாங்க. நம்பர் 6, கோவிலுக்கு போகிற பழக்கம் இருந்தால் எது சரி எது தப்பு அப்படின்னு புரிஞ்சுக்கிற புத்தி தானாக வரும். தேவையில்லாத சண்டை, வாக்குவாதம் எல்லாத்தையும் தவிர்ப்பாங்க. ரோட்டில் குழி இருக்குன்னு முன்னாடியே பார்த்து வண்டியை திருப்புற மாதிரி வாழ்க்கையில் வர்ற அபாயத்தையும் முன்கூட்டியே தவிர்த்துடுவாங்க. நம்பர் 7, கோயிலுக்கு போகிறவங்க மேலே எந்த எதிரியும் கெட்ட மந்திரம், தீய சக்தி, பின்னாடி இருந்து செய்கிற வேலை எதுவும் செஞ்சு பாதிக்க முடியாது. சில பேர் தங்களோட நடத்தையால் எதிரிகளை உருவாக்கிக்கிட்டாலும் கோவிலுக்கு போகிறவங்க வாழ்க்கையில் அப்படி எந்த விஷயமும் வேலை செய்யாது. நம்பர் 8, கோயிலுக்கு போகிறவங்க வாழ்க்கையை முழுசாக மூழ்கடிக்கும் அளவுக்கு கடன் பிரச்சனை வராது. சின்ன சின்ன கடன் இருந்தால் கூட பயப்பட வேண்டாம். அதை எப்படி சமாளிக்கணும்னு புத்தி வரும். கடன் அதிகமாக இருந்தாலும் கோயிலோட நம்பிக்கையால் அதிலிருந்து வெளியே வர்ற வழி கண்டிப்பாக திறக்கும். மனசில் கோவில் நம்பிக்கை இருந்தால் அந்த தடைகள்லாம் மெதுவாக கரைய ஆரம்பிச்சிடும். நம்பர் 9, வேலை இல்லாமல் இருந்தாலோ, தொழில் ஓடாமல் இருந்தாலோ தினமும் கோயிலுக்கு போகிறது ரொம்ப அவசியம். சீக்கிரமே நல்ல மாற்றம் நடக்கும். தினமும் கோயிலுக்கு போய் மனசார வேண்டி பூஜை பண்ணுறவங்களுக்கு இந்த பிரச்சனைகள் நீண்ட நாள் நிலைக்காது. இருந்தாலும் அதை பெருசாக மனசில் போட்டுக்காம வேலை செய்து கொண்டே இருப்பாங்க. கடைசியில் வெற்றி கிடைக்காம போகவே போகாது. நம்பர் 10, நிறைய பேருக்கு தேவையில்லாத பயம், கவலை, பதட்டம் தொடர்ந்து தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கும். அதனால ஸ்ட்ரெஸ் வாழ்க்கையோட ஒரு பழக்கமாக மாறிடும். அதிலிருந்து பல நோய்களும் ஆரம்பிக்க வாய்ப்பு இருக்கு. ஆனால் கோவிலுக்கு போகிறவங்களோட மனசும் மூளையும் இந்த பயத்தில் சிக்கிக்க மாட்டாங்க. நம்பர் 11, தினமும் கோயிலுக்கு போகிறவங்களுக்குள்ள கோபம், கசப்பு, வெறுப்பு மாதிரி விஷயங்கள் மெதுவாக குறைய ஆரம்பிக்கும். வீட்டில் யாராவது சண்டை போட்டாலும், பிரச்சனை செய்தாலும் கோவிலுக்கு போகிறவங்க அதை பெருசாக எடுத்துக்காம சூழ்நிலையை சாந்தமாக மாற்றுறாங்க.
நம்பர் 12, காலையில் காலால் நடந்து கோவிலுக்கு போனால் உடம்புக்கு நல்ல உடற்பயிற்சி கிடைக்கும். சுவாசம் நல்லா இருக்கும். சூரிய ஒளி உடம்புல படுறதால உடல் நலம் மெதுவாக நல்ல நிலைக்கு மாறும். இதெல்லாம் சேர்ந்து வேலை தொழில் விஷயங்களில் கூட நல்ல முன்னேற்றத்தை கொண்டு வரும். நம்பர் 13, கோவிலில் அடிக்கிற மணி சத்தம் சுமார் 7 வினாடி வரைக்கும் ஒலிக்கும். அந்த சத்தம் மனசுக்குள்ளே இருக்கிற கவலை சோர்வு எல்லாத்தையும் தள்ளி வச்சுட்டு மனசுக்கு அமைதி தரும். சின்ன மணி சத்தம் உடம்புல இருக்கிற பித்த தோஷத்தையும் சமநிலையில் வைக்குதுன்னு சொல்லுவாங்க. அந்த ஒளியால் காற்றில் இருக்கிற கிருமிகளும் அழிஞ்சிடும். நம்பர் 14, கோயிலில் சாமிக்கு போடுற வாசனை பூக்கள் மனசை குளிரச் செய்யும். அவை மனசில் இருக்கிற சோர்வு மன அழுத்தத்தை குறைக்கும். பூக்களோட நிறங்களே மனசுக்குள்ள அமைதியை உருவாக்கும். நம்பர் 16, கோவில் இருக்கிற கற்பூரம் அகர்பத்தி வாசனை மனசில் இருக்கிற எதிர்மறை எண்ணங்களை அகற்றும். அதோடு சேர்த்து உடம்போட நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகரிக்கும். இந்த வாசனையால் கிருமிகள் அழியும். அதனால் வைரஸ் தொற்றுகள் வர்ற வாய்ப்பு குறையும். நம்பர் 16, ஆரத்தி கீர்த்தனை நேரத்தில் கைத்தட்டி தாளம் போடுறது உடம்புக்குள்ள ஒரு வகை அக்கு ப்ரெஷர் மாதிரி வேலை செய்யும். இதனால் ரத்த ஓட்டம் சீராகி தசைகள் வலுவாகும். நம்பர் 17, ஆரத்தி ஹனுமன் சாலிசா மாதிரி மந்திரங்களை ஜபிச்சு படிக்கிறதால பேச்சில் இருக்கிற குறைகள் குறையும். ஓம் மொழியை உச்சரிக்கும் போது மனசு ஒரே இடத்துல நிலைநிறுத்தப்படும். நம்பர் 18, ஆரத்திக்கு பிறகு சங்கு ஊதுறாங்க. அது கேட்குறவங்களுக்கும் ஊதுறவங்களுக்கும் ரொம்ப நல்ல ஆரோக்கிய பலன் தரும். சங்கு ஊதுறவங்களோட நுரையீரல் வலுவாகும். நம்பர் 19, ஆரத்திக்கு பிறகு கடவுள் பெயர் சொல்லி கோஷம் போடுறதால தன்னம்பிக்கை அதிகரிக்கும். அதோட சேர்த்து தேசப்பற்று மனசுக்குள்ள வேரூன்றும். நம்பர் 20, ஆரத்தி எடுக்கும்போது கைகளுக்கு கிடைக்கிற தெய்வீக வெப்பம் கையில் இருக்கிற செல்களை செயல்படுத்தும். அந்த வெப்பத்தை கண்ணில் வச்சுக்கும் போது கண்ணுக்குள்ள ரத்தம் ஓட்டம் அதிகரித்து பார்வை சக்தியும் மேம்படும். நம்பர் 21, ஆரத்திக்கு பிறகு நமஸ்காரம் முழுசாக தரையில் விழுந்து வணங்குறதால மனசுக்குள்ள பணிவு மரியாதை உருவாகும். அகங்காரம் ஆணவம் எல்லாம் மெதுவாக கரைய ஆரம்பிக்கும். நம்பர் 22, கடவுள் தரிசனம் பூஜை ஆரத்திக்கு பிறகு கிடைக்கிற துளசி சேர்த்த தீர்த்தம் பஞ்சாமிர்தம் பிரசாதம் எல்லாம் உடல் நலத்துக்கு ரொம்ப பயனுள்ளவை. ஆயுர்வேதம் சொல்கிறது படி இந்த தீர்த்தம் உடம்புல இருக்கிற 3 தோஷங்களையும் சமநிலையில் வைக்குது. துளசியை மென்றுக்காம முழுங்கிறதால பல நோய்கள் சரியாகும். நம்பர் 23, கோயிலில் கடவுளை சுற்றி வலம் வர்றதால உடம்புக்கு ஆரோக்கிய பலன் கிடைக்கும். பூமியோட ஈர்ப்பு சக்தியோட இணைஞ்சு உடம்புல இருக்கிற டென்ஷன் குறையும். கோயில் கும்பத்திலிருந்து வரும் சக்தி உடம்புக்குள்ளே போய் நல்ல பாசிட்டிவ் எனர்ஜி உருவாக்கும். நம்பர் 24, கோயில் நிலம் முழுக்க ஒரு நேர்மறை சக்தி மையமாக கருதப்படுது. அந்த சக்தி கால்களால் தான் உடம்புக்குள்ளே போகும். அதனால தான் கோயிலுக்குள்ளே நாம் செருப்பு இல்லாமல் போகிறோம். நம்பர் 25, கோவிலுக்கு போய் மனசார உங்கள் ஆசையை மீண்டும் மீண்டும் சொல்லும்போது அந்த கோயிலோட பாசிட்டிவ் எனர்ஜி உங்களுக்கு துணையாக நிற்கும். அதனால் இயற்கையே உங்கள் ஆசை நிறைவேறதுக்காக வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். இது வெறும் நம்பிக்கை இல்லை, மனசு ப்ளஸ் சூழல் சேர்ந்து உருவாகிற சக்தி. நம்பர் 26, பெரும்பாலான கோயில்களில் அரச மரம் ஆலமரம் வேம்பு வாழை துளசி மாதிரி மரங்கள் இருக்கும். அந்த மரங்களுக்கு தண்ணீர் ஊற்றுறதும் வணங்குறதும் மனசுக்கு ரொம்ப அமைதி தரும். இந்த மரங்களில் ஆக்சிஜன் நிறைய இருக்கும். அதோட ஒரு தெய்வீக தன்மையும் இருக்குது. அதனால் மனசும் மூளையும் ஆரோக்கியமாக இருக்கும். நம்பர் 27, கோயிலில் கொடுக்குற தானத்துக்கு நிறைய நன்மைகள் இருக்குது. தானம் பண்ணும்போது மனசில் பேராசை குறையும். தேவையில்லாத ஆசைகள் நம்மை கட்டுப்படுத்தாது. அதோடு சேர்த்து சமூகத்துக்கு நம்ம கடமைன்னு ஒரு உணர்வு உருவாகும். நம்பர் 28, கோயிலுக்கு போகிறதால சமூகத்தில் நல்ல மதிப்பும் மரியாதையும் மெதுவாக அதிகரிக்கும். புதுசாக நல்ல மனிதர்களோட பழக்கம் அறிமுகம் எல்லாமும் கிடைக்கும். நம்பர் 29, கோயிலுக்கு போக போக பஞ்சாங்கம் திருவிழா விரத நாள் மாதிரி விஷயங்கள் தானாக தெரிஞ்சுக்க முடியும். இதனால் வாழ்க்கை ஒழுங்காக செல்ல உதவும். நம்பர் 30, கோயிலுக்கு செல்வதால் ஆன்மீக அறிவும் அதிகரிக்கும். கீதை வேதம் வாழ்க்கை உண்மைகள் சொல்கிற பழைய ஆன்மீக நூல்கள் மாதிரி விஷயங்களை பற்றி கேட்கவும் புரிஞ்சுக்கவும் வாய்ப்பு கிடைக்கும். நம்பர் 31, கோயிலில் நாம் கையை கூப்பிட்டு நின்னாலே நுரையீரலும் இதயமும் நல்லா வேலை செய்ய ஆரம்பிக்கும். கைகளில் விரல்களில் இருக்கிற சில புள்ளிகள் உடம்போட பல உறுப்புகளோடு இணைந்திருக்கு. அந்த இடத்துல அழுத்தம் வரதால் உடம்புக்குள்ள எனர்ஜி ஃப்ளோ அதிகரிக்கும். நம்பர் 32,
தினமும் கோயிலுக்கு போய் நெத்திலையோ 2 புருவங்களுக்கு நடுவுலையோ சந்தனம் அல்லது குங்குமம் திலகம் வச்சுக்கிட்டா மனசுக்கு அமைதி கிடைக்கும். அதோட கவனம் ஒருமைப்பாடு கூடும். அந்த இடத்துக்கு பின்னாடி ஆணை சக்கரம் சகசிரார சக்கரம் நடுவில் ஆன்ம சக்தி இருக்குன்னு சொல்லுவாங்க. அதனால திலகம் வச்சுக்கிறது ஆன்மீக பலம் தரும். நம்பர் 33, பிரார்த்தனைக்கு ரொம்ப சக்தி இருக்கு. மனசார வேண்டுறவங்க கோயிலோட சூழலோட இணைஞ்சு தங்கள் வேண்டுதலை இறை சக்திக்கு கொண்டு போறாங்க. கடவுள் பார்க்குறவரும் கேட்குறவரும் தான். தினசரி செய்கிற பிரார்த்தனை கண்டிப்பாக ஒரு தாக்கத்தை உருவாக்கும். மனசு சுத்தமாக நேர்மையாக இருந்தால் சீக்கிரமே பதில் கிடைக்கும். இல்லைனாலும் அந்த பிரார்த்தனை மனசுக்குள்ள நம்பிக்கையும் பாசிட்டிவ் எண்ணங்களையும் உருவாக்கும். அதுவே வாழ்க்கை முன்னேற்றத்துக்கு பெரிய காரணம். நம்பர் 34, பூஜை அப்படின்னது ஒரு விதமான உடல் மன மாற்று செயல்முறை. கோயிலில் இருக்கிற சூழல், அங்கே நடக்கிற செயல்கள் எல்லாம் சேர்ந்து உடம்புக்குள்ளே இருக்கும் ரசாயன சமநிலையை மாற்றும். இதனால் பல நோய்கள் சரியாக உதவுது. இதே மாதிரியான மாற்றம் தான் மருந்துகளும் செய்யுது. நம்பர் 35, கோவிலுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி தண்ணீரால் கை கால் வாய் சுத்தம் பண்ணிட்டு ஆசமனம் பண்ணுவாங்க. இதனால் மனசும் உடம்பும் சுத்தமாகும். 3 முறை ஆசமனம் பண்ணுறது நல்ல பலன் தரும்னு சொல்லுவாங்க. நம்பர் 36, கோயிலில் இருக்கும் கோபுரம் சிகரம் எல்லாமே எனர்ஜி சென்டர் மாதிரி வேலை செய்யும். அங்கே மோதிர ஒளி சக்தி அலைகள் நம்ம உடம்புல பட்டு திரும்பும். இதனால் உடம்போட இயல்பான அதிர்வு சமநிலையில் இருக்கும். அதனால் பழைய கோவில்கள் எல்லாமே பூமியோட பாசிட்டிவ் எனர்ஜி நிறைந்த இடங்களாக கருதப்படுது. இந்த வீடியோவை படிக்கிற கேட்குற எல்லாருக்கும் லக்ஷ்மி அம்மாவோட ஆசீர்வாதம் எப்பவும் கிடைக்கட்டும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஆன்மீக தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷனை ஆலில் செட் பண்ணிக்கோங்க. நன்றி. நம்ம சேனலில் பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க,